குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் மிதுன ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல ராகு பகவான். ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாயும் சனி பகவானும். இங்கே செவ்வாய் திக்பலம் பெற்று ராசியை பார்க்குது. லாபாதிபதி 10ல் இருந்து ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ராசிக்கு 11ஆம் இடத்துல புதனும் சூரியனும். லாபத்தில் சூரியன் இருப்பது எப்போதுமே நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ராசிநாதனான புதன் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபத்தில் இருக்கிறார், அதுவும் நல்ல விஷயம்தான். ராசிக்கு 12ஆம் இடத்துல உங்களுடைய 12ஆம் அதிபதி ஐன சைன போக ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தில் அமர்ந்திருக்கார். ஸோ விரயத்தில் சுக்கரன் இருந்தாலுமே அவர் பலமாக இருக்கிறார். ஸோ 5ஆம் இடத்தையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவே அது மாறி விடுகிறது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை. ஸோ இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் அந்த மாதமானது மே மாதமானது பிறக்குது. மேலும் மே மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, 11/5/2026 மே மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்திற்கு பயிற்சி. அதாவது உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு அதிபதி லாபஸ்தானத்திலேயே வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடம் வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம் பலமடையுது, முழுக்க பலமடையுது. ஆல்ரெடி உச்சம் பெற்ற சூரியன் இருக்காரு. 11ஆம் தேதி செவ்வாயும் அங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஒரு டாப் நாச் பலன் தான். ஒன்றும் நெகட்டிவாக சொல்கிறதுக்குள்ள தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே மாறிவிடும். அது சில நெகட்டிவ் இருக்குது. ஏன்னா 6 கூடியிருப்பதுன்னு இருக்கிறாருன்னா சில ப்ளஸ் மைனஸ் இருக்குது. என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவதாக மே மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி. விரயத்தில் ராசிநாதன் போய் அமர்றாரே, இது ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயமா ஆச்சு அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுதான் இல்லை. இங்கே என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 14ஆம் தேதியே ராசிக்குள்ளே வந்து அமரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ரிஷப ராசிலேருந்து மிதுன ராசிக்கு அந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. மிதுனத்தில் சுக்கிரனும் ரிஷபத்தில் புதனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும்போது இங்கே புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குருவோட போய் இணைகிறார். வந்து அந்த குருவும் சுக்கிரனும் இணைவு வருவது மகாலட்சுமி யோகம். மகாலட்சுமி யோகம் ராசிக்குள்ளேயே ஏற்படுது. போதா குறைக்கு அந்த சுக்கிரனையும் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் பலப்படுத்தி விட்டுறார். அது எக்கச்சக்கமான நல்ல பலன்கள். ஏன்னா 5 கூடையவர் சுக்கிரன், ராசி அதிபதி அவர் புதன், சுகஸ்தானாதிபதி புதன் பலம் அடைந்து இந்த யோகம் ஏற்படுறது அப்படிங்கிறது வந்து எல்லா டைமும் நடக்காது. எல்லா வருடம் கிரக பயிற்சிகள் மாதம் மே மாதம் இந்த மாதிரி அமைப்பு வருமானா வராது. இப்போ உங்களுக்கு இந்த மே மாதத்தில் நடக்க காத்திருக்கு. மறுபடியும் இது மாதிரி நடக்கிறதுக்கு 12 வருஷம் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டாகுது. சரியாக பயன்படுத்திக்கங்க மகாலட்சுமி யோகத்தை. அதனால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். மே மாதம் 15ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் பார்க்கும்போது ஆக்சுவலாக அது தீமை தான். இருந்தாலும் சூரியனை மையப்படுத்தி பார்க்கும்போது அதில் சில நன்மைகளும் உண்டு. என்ன ஏதுங்கிற டீட்டெயில்டாக பார்க்கலாம். மே மாதம் 29ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே பயிற்சி ஆகிறார். ராசிக்குள்ளே பயிற்சி ஆகலை அப்படின்னாலும் ஆல்ரெடி அவர் பலமாக தான் இருக்கிறார். அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. பரிவர்த்தனை யோகத்தில் பலம். எகன் இப்போ ராசிக்குள்ளே வரும்போது கூடுதல் பலம் அடையுது ராசி.
இப்போ உங்களுடைய ராசிநாதன் பலமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் மேக்ஸிமம் இங்கே நெகட்டிவாக எதுவும் இல்லை. இந்த மாதத்தில் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த மாத தொகுத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். ஒரு கிரகமாக பார்க்கலாம். முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி. போய் 11 முதல் 15 நாட்களுக்கு சூரியன் 11ஆம் இடத்தில். டாக்குமெண்ட் சம்பந்தமாக எந்த விதமான புது மாற்றங்களையும் தாராளமாக செய்யலாம். ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, பேங்க்கில் லாக்கர் ஓப்பன் பண்ணுறது, புதுசாக செக் புக் ரிசீவ் பண்ணுறது, புதுசாக ஷேர் மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சில விஷயங்களை செய்ய காத்திருக்கிறது, புதுசாக ஆபரணம் வாங்குறது, காதில் கையில் அணியக்கூடிய ஆபரணங்கள் வாங்குவது, காலி நிலம் வாங்குவதற்குண்டான முயற்சி, இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். டாக்குமெண்ட்டில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கும். விசா கிடைக்காம இருக்குது, பிஆர் கிடைக்காம இருக்குது, அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். பிஆர் கிடைக்கிறக்கோ விசா கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகளை சொல்லுது. இல்லை நம்ம வெளிநாட்டில் இருக்கிற இன்னும் அந்த இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான முயற்சி எடுத்திங்கனாலும் இந்த மிதுன ராசிக்கு இந்த காலகட்டம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது. ரைட். டாக்குமெண்ட் ரிலேட்டடாக, நேம் ரிலேட்டடாக, அட்ரஸ் எதுனாலும் சரியாக செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல் 15 நாட்களுக்கு அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும். இளைய சகோதரத்தின் மூலமாக தேவையான உதவிகளும் ஆதரவுகளும் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி தருவார்கள். அனைவரினுடைய உதவியும் இந்த காலகட்டம் கிடைக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். அரசியல்வாதிகளும் அரசியல் தலைவர்களும் அரசாங்கத்தின் கீழ் வேலை செய்யக்கூடிய நபர்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து விடுவார்கள். பாதகத்தை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் முதல் 15 நாட்களுக்கு. 5 நாளைக்கு மேலே என்ன சார் ஆகும்? சூரியன் பயிற்சி ஆயிடுவார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சிம்பிளாக 15ஆம் தேதிக்கு மேலே எந்த விதமான புதிய முயற்சிகளும் எடுக்காமல் இருப்பது நன்மை. எந்த விதமான புது மாற்றங்களையும் செய்யாமல் இருப்பது நல்லது. 15ஆம் தேதிக்கு மேலே நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு நிலம் வாங்குறதுக்கு அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு 2 வீலர் வாங்குறதுக்கு புதுசாக வாங்க போகிறேன், 5ஆம் தேதிக்கு மேலே எனக்கு டேட் வேணும். சப்போஸ் ஒரு 2 வீலர் வாங்குறீங்கன்னா அது கடைசி வரைக்கும் வேலை வச்சுக்கிட்டே இருக்கும், செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க, திருப்தி தராது. ஒரு நிலம் வாங்குறீங்கன்னா நிலத்தில் அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், டாக்குமெண்ட் ரிலேட்டடாகவோ இல்லை லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நம்ம விசா அப்ளை பண்ணுறோம், இல்லை பிஆருக்கு அப்ளை பண்ணுறோம், இல்லை அதோட சம்மந்தமான விஷயங்களை பார்க்க போகிறோம், பிடிக்கிறோம் அப்படின்னா அது இழுத்துக்கிட்டே போகும். 15ஆம் தேதிக்கு மேலே பண்ணிங்கன்னா பூரணமாக அது நடந்து முடியாது, இழுத்துக்கிட்டே போகும். நினச்ச நேரத்துக்கு நினச்ச விஷயங்கள் அதில் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இளைய சகோதரத்தின் மூலமாக தேவையில்லாத பொருள் செலவுகள் வரும், தேவையில்லாத அலைச்சல்கள் வரும். அவர்னால நம்ம அலைவும் நம்ம செலவு பண்ணுமோ, ஆனால் அவர் சுகமாக தான் இருப்பார், அதில் ஒரு மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து போயிருக்கு. ஆல்ரெடி மிதுன ராசி குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து போச்சு, யாருனாலையும் மறுக்க முடியாது. மேலும் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு 15ஆம் தேதிக்கு மேலே. மாமனார் அப்படிங்கிற உறவு உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாரோ அவ்வளோக்கு எவ்வளவு எகெயின்ஸ்டாக 15ஆம் தேதிக்கு மேலே மாறிடுவார். நம்மளுடைய கருத்துக்கு டைரக்ட் ஆப்போசிட்டான கருத்து உங்களுடைய மாமனார் தெரிவிப்பார், அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ அப்போது 15ஆம் தேதிக்கு முன்னாடி என்னென்னவெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிடுங்க. 5ஆம் தேதிக்கு மேலே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் சந்திக்கிறதோ, கவர்மெண்ட் ரிலேட்டடாக எந்த விஷயங்களை மூவ் பண்ணுறதோ, பேங்க் ரிலேட்டடாக எந்த விஷயங்களை மூவ் பண்ணுறதோ, அதே போல் உங்களுக்கு டாக்குமெண்ட் ரிலேட்டடாக எதுவும் மூவ் பண்ணுறதோ, இதெல்லாம் ஆகாது 15ஆம் தேதிக்கு மேலே. 15ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன வேணாலும் செய்யுங்க, சக்ஸஸ். ஸோ கரெக்டாக பார்த்து பிளான் பண்ணிக்கிறது நல்லது. நன்மைகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல, எது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ் ஆன் பண்ணி போனோம்னா நல்லாயிருக்கும். 15ஆம் தேதிக்கு பின்பு மற்றவர்கள் சந்தேகப்படும்படியான நடவடிக்கைகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற வதந்தி பரவுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களை பற்றிய தவறான வதந்திகள் வெளியே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு இடம் கொடுக்காம பார்த்துக்குங்க. எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். முக்கியமாக கணவன் மனைவி உறவில் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா இல்லைன்னா ஆல்ரெடி மிதுனத்துக்கு கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு. 3வது நபரினுடைய தொந்தரவால் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பேர்த்துக்கு அது வெளியில் தெரிஞ்சிருக்கலாம்,
சில பேருக்கு தெரியாமல் கூட ஓடிட்டு இருக்கலாம். ஆனால் சின்ன சின்னதான ஒரு கருத்து வேற்றுமைகள் 3வது நபர் மூலமாக கணவன் மனைவிக்கு ஏதோ ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. மேலும் அது அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதியாகி 12ல் போய் மறையும் போது டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 2 பேர்த்துக்குள்ள ஒளிமறைவு இருக்கணும், சரி இருக்கக்கூடாது. அதில் என்னன்னா இன்னொருத்தன் சம்பாரிச்சிட்டு போயிடுவான், நம்ம ஏமாந்துடுவோம். இப்போ பிஸ்னஸ்லேயும் சரி, கணவன் மனைவி உறவுலையும் சரி, வெளிப்படைத்தன்மை மிக மிக அவசியம். இல்லைன்னா வரக்கூடிய விரயத்தை சந்திக்கிறதுக்கு தயாராக இருந்து கொள்ள வேண்டும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துடும், பிரிவினையும் வந்துடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நம்மளுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் விரயத்தில் இருக்கார். 29ஆம் தேதி தான் ராசிக்குள்ளே வந்து அமர்றார். ஸோ அது ரொம்ப முக்கியம். இதுதான் பரிவர்த்தனை யோகத்தில் பலமாக இருந்தாலும் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு புதன் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரிவினைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரைட், ஓகே. சூரியன் என்ன தான் 11ஆம் இடத்துல இருந்தாலும் முதல் 15 நாளைக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் 2வது 15 நாள் கொஞ்சம் கவனத்துடன் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்துகிறார். ஸோ என்னென்ன விஷயங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அதை கவனமாக ஃபாலோ பண்ணிக்கணும். முக்கியமாக அந்த காது மூக்கு தொண்டை இஎன்டி தொந்தரவான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, நரம்பு சம்பந்தமான ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க மேலும் பிரச்சனையை அதிகரித்து கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும் 15ஆம் தேதிக்கு பின்பு. ஓகே, இப்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். முதல் 14 நாட்களுக்கு லாபஸ்தானத்தில் புதன், முதல் 14 நாட்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வெற்றிகளை தருவார். உங்களுடைய திறமையை மிகச்சரியாக பயன்படுத்தி சரியான எந்த இடத்துல என்ன பேசணும், எங்கே எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எங்கே எதை பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எங்கெங்கெல்லாம் அவசரம் இல்லாமல் செயல்படணும், எங்கே வேகமாக செயல்படணும், A to Z யூனோ. ஸோ அதை சரியாக பயன்படுத்தி அந்த வேகமும் உண்டு. செவ்வாயினுடைய பார்வை 11 நாட்களுக்கு கிடைக்கிறதுனால வேகமும் உண்டு. புதனுடைய அம்சம் லாபத்தில் இருப்பதனால் விவேகமும் உண்டு. 2ஐயும் ரொம்ப சரியாக பயன்படுத்தி 5 நாளைக்கு உங்களை அடிச்சுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் டெவலப் ஆகி போயிட்டே இருப்பீங்க. 5ஆம் தேதிக்கு மேலே அது நீடிக்குமா, 14ஆம் தேதிக்கு மேலே நீடிக்குமா அப்படின்னு கேட்டால், புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்துக்கு பயிற்சி, 12ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசிக்குள்ள இருக்கிறதுனால புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. சூப்பராக 15ஆம் தேதிக்கு 14ஆம் தேதிக்கு மேலேயும் அது நீடிக்கும், ஒரு தொந்தரவும் இல்லை. சரி, 29ஆம் தேதி புதன் பயிற்சி ஆகுதே சார், அப்பவும் தொந்தரவு இல்லை. புதன் ராசிக்குள்ளே வருவார், ஆட்சி பலமாகுது, திக்பலமாகுது, அப்பவும் எந்த தொந்தரவும் இல்லை. ஓகே, அப்போது உங்களுடைய ராசிநாதனுடைய நகர்வு இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஃபேவரான ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால எதுனாலும் சமாளிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் செலவுகள், சூரியனால் செலவுகள் வர்றது, சின்ன சின்ன விஷயங்கள் நெகட்டிவாக சொன்னோம் இல்லையா, சூரியனால் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே உங்களை நீங்கள் ஆட்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது, அந்த விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிரன். முதல் 14 நாட்களுக்கு விரயத்தில், பூர்வீகத்தை விட்டு வெளியில் போகணும்னு நினைக்க தோணும். தெய்வ அனுகூலம் இல்லாமல் போயிடுச்சோம் அப்படிங்கிற ஒரு மன ஏக்கம் இருக்கும். மனசுக்குள்ள 1008 சிந்தனைகளை போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. அவர்கள் மன ரீதியான பாதிப்புகள் அடைவார்கள் குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருந்தாலுமே 14ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகுது ராசிக்குள்ளே போய் குருவோட சேருது. இது என்னன்னா, சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களோ வேலைக்கு போகக்கூடிய நபர்களோ தொழிலில் ஜீவனத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சிடும். வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா, ப்ரொமோஷன் எவ்வளவு, இன்சென்டிவ் எவ்வளோ கிடைக்கும், சரி இருந்துகிட்டே வந்து வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா, ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணலாமா, அடுத்த சம்பளத்தை வருமானத்தை அதிகரிப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத கொடுத்துரும். அதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதை சரியாக செய்யவும் வச்சிடும். வருமான எண்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. அவர்கள் சுயமாகவே தன்னைத்தானே தைரியப்படுத்தி கொண்டு அடுத்த வேலையை பார்ப்பதற்குண்டான வழிகளையும் ஏற்படுத்தி தரும். ஸோ அதுவும் நல்ல விஷயம். 2வது 5-10 காம்பினேஷன் ஏற்படுது கஜகேசரி உங்களுக்கு மகாலட்சுமி யோகத்தோட. சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் இதுவரைக்கும் எத்தனை விஷயங்கள் நீங்கள் இழந்தாலும் பரவாயில்ல சாமி, இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு உட்காந்துருக்க சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சுன்னு உட்காந்துருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் மாற்றும் வல்லமை இந்த குருவுக்கும் சுக்கிரனுக்கும் உண்டு. அது சுக்கிரன் புதனோடு பரிவர்த்தனை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சுபிட்சமாக இருக்கும்.
என்னவெல்லாம் இழந்தீங்களோ எல்லாத்தையும் மீட்டெடுப்பீங்க. அதுக்குண்டான ஒரு சோர்ஸ், அதுக்குண்டான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிரியேட் ஆகுது. சார் இந்த 15 நாள்லேயே எல்லாமே நடந்துருமா சார் அப்படின்னா அப்படி கேட்டால் அப்படி நடக்காது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்குண்டான ஒரு ஆணி வேறாக அந்த மாதம் இருக்கும். அந்த 15 நாட்கள் 5ஆம் தேதிக்கு மேலே அந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்குண்டான ஒரு ஆணி வேறாக ஒரு முக்கியமான சம்பவ நிகழ்வு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். முக்கியமாக அதுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுடைய பார்ட்னரும் ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம், இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அந்த மகாலட்சுமி யோகம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை இருக்கிறதுனால சரியாக பயன்படுத்திக்கிங்க. அதைய பொருளாதார ரீதியான நல்ல முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான மிகப்பெரிய ரகசியம், மிகப்பெரிய வழிகாட்டுதல் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பின்பு உங்களுக்கு கிடைக்கும். தைரியமாக அதை பயன்படுத்திக்கிங்க. ரைட். மே மாதம் 15ஆம் தேதி சூரியனுடைய நகர்வு சில இடங்களில் பாதிப்பை தந்தாலும் வெற்றியை தடுக்காது. கவனமாக புரிஞ்சுக்கணும், வெற்றியை தடுக்காது. அடுத்த ரொம்ப முக்கியமான கிரகம் செவ்வாய். 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிற முதல் 14 நாட்களுக்கு. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருந்தால் ராசியை பார்க்குற திக்பலம் அடைகிறார். 11ஆம் அதிபதி 10ல். ஸோ நல்ல விஷயந்தான். அதன் பின்பு ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அந்த செவ்வாய் பயிற்சி ஆகுது மே மாதம் 11ஆம் தேதி. 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. 11ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 2ஆம் இடத்தையும், ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்ப்பார். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் நல்லா மாற்றம் உண்டாகும், எதிரிகளை ஜெயிக்க முடியும், எல்லா இடத்துலையும் வெற்றி வாய்ப்பை நம்ம தக்க வச்சுக்கொள்ள முடியும். குழந்தை பிறப்பு இல்லை அப்படின்னா குழந்தை பிறப்புக்கான முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். எல்லாம் ஓகே. ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் என்னென்னா, தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். எதை என்ன எங்கே பேசணுமோ அங்கே பேசுகிறதுக்குண்டான அறிவு புதன் கொடுத்துருவார். ஆனால் செவ்வாயினுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் மனசில் ஒரு விஷயம் பிளானிங் பக்காவாக இருக்கும், வார்த்தைகள் அது வெளிப்படாது. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுருவோம். அதே நேரத்தில் கோபமான வார்த்தைகள் வெளியே வந்துடும், மற்றவர்களை கோபப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியே வந்துடும். ஸோ அந்த பேச்சில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் மிதுன ராசி இந்த மாதம் ஜாக்பாட் அடிக்கும் மகாலட்சுமி யோகத்தின் மூலமாக. ஸோ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம், சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா? அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மாதம் முழுக்க அந்த வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்குமாவது அந்த வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நல்ல வாழ்வு கிடைக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.